வணக்கம். மோடி 3வது முறையா ஆட்சி அமைக்கிறாரு. இது 18வது நாடாளுமன்றம். தேர்தல் ரிசல்ட் இன்னைக்கு பதவி ஏற்கிற வரைக்கும் ஒரு 20 நாள் எடுத்துக்கிட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மோடி 2016லயும் 2019லயும் உடனே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா மெஜாரிட்டியில் இருந்ததுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷையும் சந்திரபாபு நாயுடும் அவங்களுடைய உதவியோட ஆட்சி செய்யறதுனால இவங்க சில பேர்த்த கன்வீன்ஸ் பண்ணி பல இழப்புகளை சந்திச்சு தான் இப்போ 3வது முறையா ஆட்சி அமைக்கிறாரு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. ஆட்சி அமைக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. 3வது முறையா போறது மட்டும் இல்ல, போகும்போது இந்திய கூட்டணி சார்பா போறவங்க எல்லாம் சட்ட புத்தகத்தை எடுத்துட்டு போறாங்க. அம்பேத்கர் கோஷம் போட்டாங்களோ? ஆமா, கோஷம் போட்டிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஞாபகத்தை ஒண்ணு பண்ணாரு. என்னன்னா, இந்த எமர்ஜென்சியை ஞாபகப்படுத்துறாரு. இது 50வது வருஷம் நாளையோட அப்படின்னு. இவர் எதை சொல்ல வர்றாரு? எமர்ஜென்சியை அந்த ஒரு நினைவுபடுத்துறதுக்கு அதுதான். இது எதை சொல்ல வர்றாரு? இதோட வளர்ச்சியை ஞாபகப்படுத்திருக்கலாம். நாங்க எத்தனை 10 வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம், இந்தியா எது வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லும்போது, மோடி சொல்லும்போது சொல்றாரு, நாங்க இது வரைக்கும் உழைச்ச உழைப்பை விட 3வது முறையா எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக இன்னும் கடுமையா நான் என்ன கேக்குறேன்னா, இன்னும் கடுமையா உழைக்கிறீங்கன்னா யாருக்கு? அதானிக்கா, அம்பானிக்கா? நாட்டு மக்களுக்கு உழைச்ச மாதிரி தெரியலையே. அதுவும் இல்லாம நீங்க 50வது வருஷம் எமர்ஜென்சியோட நினைவு நாளை நீங்க எமர்ஜென்சி நினைவுபடுத்திட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் சொல்றாரு மோடி, இது மாதிரியான ஒரு துயரம் இந்த நாட்டுல இனிமே நடக்கக்கூடாது, அப்படியான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை ஏன் சொல்லணும்? இதே மாதிரியான துயரம் எங்களுக்கு பயமா இருக்கு. மோடிங்கிற ஒரு மனிதன் நல்ல மனிதனாவே எங்க கண்ணுக்கு தெரியல. நல்ல மனிதனாவே இது வரைக்கும் அவர் வாழ்ந்தது சரித்திரமே இல்லை. வடநாட்டுல சொல்றாங்க, நான் ஓட்டே போலடா, நீ எப்படா வந்தானே கேக்குறாங்க. அவருடைய அரசியல் நுழைவே பல கொலை சம்பவத்தோட தான் உள்ள வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் இதெல்லாம் என்ன செய்ய போறார்? நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இது ஒரு மிகப்பெரிய அழிவு காலம் மாதிரி தான் எனக்கு தோணுது. நடந்ததை விட இவருடைய ஆட்சியை ஆமா, இதெல்லாம் எதுக்காக அவர் சொல்லணும்? ஏன் பேசுறாரு அதை பத்தி? நம்மளெல்லாம் அச்சுறுத்தல் நான் பண்ண போறேன், நீங்க தயாரா இருங்க, இதையெல்லாம் தாங்க தயாரா இருங்கன்னு சொல்ல வராரா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வெளிநாட்டு பத்திரிகை, வெளிநாட்டு ஊடகங்கள்ல பணிபுரியறவங்களுக்கு யாருக்குமே விசா வழங்கல. இந்தியாவுல தங்கிட்டு இன்டர்நேஷனல் மீடியாலாம் இந்தியாவுல தங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்தியாவுல எல்லா மாநிலத்திலும் தங்கி இருப்பாங்களா? இல்ல, மிக முக்கியமான நகரங்கள்ல, இந்தியாவுல ஒரு 4 நகரங்கள்ல தங்குவாங்க. அவங்களுடைய நாட்டு மீடியாவுக்காக வேலை செய்வாங்க. அவங்களுக்கு விசா வழங்கல. இன்னொன்னு, விசா சிலருக்கு புதுப்பிக்கல. அப்போ ஆமா, இந்தியாவுல நடக்கிற செய்தி உலக நாடுகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு மோடி நினைக்கிறார். அப்படின்னா இந்தியாவுல என்ன நடக்க போகுது? அதான் அடுத்த வர ஒரு 5 வருடங்களுக்கு இந்த மாதிரிதான் இந்தியாவோட நிலைமை. ஏன்னா உள்ள நடக்கிற எந்த செய்தியும் வெளியே மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதுவா இருக்காங்க, தீவிரமா இருப்பாங்க. அதே சமயம் இவரு மோடியுடைய மேற்பார்வையில் நடக்கிறது இல்லையா சில மீடியாலாம்? சொல்லுங்க, அவளுடைய மீடியாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மணிப்பூர் நடந்த சம்பவமே நமக்கு தெரியாது போயிடுச்சு. எந்த ஒரு மீடியாவுமே சொல்றது கிடையாது. இது பதட்டமான ஒரு நிலைமையில கொண்டுட்டு போறாங்க நாட்டு நடப்பே. அப்படி சொல்லும்போது இன்னைக்கு அர்னாப் அப்படின்ற ஒரு நூலாட்டிருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி காங்கிரஸ் நீட்டுக்கு எதிர்ப்பா உங்களை கவர்றாங்க, இதை பேசி இந்த மாதிரி தமிழ்நாட்டுல திமுக பண்ண மாதிரி காங்கிரஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்க மாணவர்கள்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அவன் தனியா ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, எதுக்காகனா நீட்டை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. நாளைக்கு வரப்போற நீட் எக்ஸாம் இன்னைக்கு ராத்திரி போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. வெறும் 12 மணி நேரம் இடைவேளையில. செயல். இந்திய அரசாங்கம் ஒரு தேர்வு முகமை தனியார் முகமைட்ட கொடுத்துட்டாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தனியார் முகமை சொல்றாங்க. அரசாங்கம் நடத்துற தேர்வுலயே அரசாங்கம் ஒழுங்கா நடத்தலங்கும் போது தனியார்ட்ட கொடுத்தா அது எப்படி ஒழுங்கா இருக்கும்? தனியார் இன்னும் அவங்க இந்த இந்தியாவில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் அத்தனையும் அப்ப இருக்கிற நிறுவனமா? ஒரு ரொம்ப ஒழுங்கான நிறுவனமா இது?
ஆமா. ஒரு இது தனியார் தகுதியில நான் வந்து காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறான். அந்த மாதிரி காங்கிரஸ் மாணவர்கள் வந்து போராடுது, அதுக்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்க கூடாது. எல்லா மாணவர்களும் அதுல தேர்வு பதிவு பண்ண மாணவர்கள்லாம் கதறாங்க. அவனால முடியல. ஏன்னா நாளைக்கு தேர்வு வச்சுக்கிட்டு 12 மணி நேரம் கூட இல்ல, அதுக்குள்ள வந்து தேர்வு வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறோம். தேர்வு நடக்க 10 மணி நேரம் முன்னாடி வந்து தேர்வை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது வந்து தேர்வுக்காக 1000 மைல் 2000 மைல்னு ஒவ்வொருத்தரும் பயணம் செஞ்சு வேற மாநிலத்துக்கெல்லாம் போயிட்டு தேர்வுக்காக காத்திருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு சூழல்ல இந்த தேர்வை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பேருக்கு செலவு, மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆமா, இதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்புறம் கள்ளக்குறிச்சி விவகாரத்துல ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கொடுத்தது வேஸ்ட், ஏன் எங்க வீட்டு வரி பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. யார் தம்பிகளை சொல்றீங்களா இல்ல பொதுவா பொதுமக்கள், சீமானுடைய தம்பிகள், சீமானுடைய பைத்தியங்கள், இப்படி எல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சீமான் பைத்தியமா அப்படிதான் சொல்லுது, சீமானுடைய பைத்திய குழுக்கள் அப்படிதான் சொல்லுது. மக்கள்ல பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் வரி பணத்தை நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்கன்றாங்க. அவ்வளவு சூடு சொர்ண உள்ள மக்கள் கார்பரேட் நிறுவனத்துக்கு 32 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கு எவனும் வாய் திறக்கல. ஷேர் மார்க்கெட்ல சித்ரா லட்சுமண் ஏதோ ஒரு லேடி வந்து, ஒரு பெண் வந்து, பார்ப்பன பெண் 8 லட்சம் கோடி ஏதோ கொள்ளடிச்சிட்டு போனாங்க. அதுக்கு எவனும் இங்க வாயை திறக்கல. இப்போ நாங்க ஆட்சி அமைக்க போறோம், ஷேர் மார்க்கெட்லாம் உயரும், அதன் மூலயமா உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடத்தி ஒரு 16 லட்சம் கோடி என்னமோ கொள்ளையடிச்சிருக்கிறாங்க மோடி அமித்ஷா குரூப். இதுக்கெல்லாம் எவனும் வாயை திறக்கல. ஆனா ஒரு உயிர், அவன் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சா மரணம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சு எவனும் குடிச்சிருக்க மாட்டான். ஒரு அற்ப சந்தோஷம், கொஞ்ச நேரம் போதையில இருந்து விடிஞ்சு எழுந்துச்சு அவன் வேலைக்கு போக போறான். அப்படி ஒரு சந்தோஷத்துல ஒரு குறைஞ்ச விலையில ஏதோ ஒரு 50 ரூபா 60 ரூபாயில கிடைக்கிறதுக்காக அவன் குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிருக்கான். நீங்க இப்படி சொல்றவங்க எல்லாம் சாவறதுக்காக தான் நான் வாங்கி சாக குடிக்கிறேன் அப்படின்னு யாராவது செய்வாங்களா? 10 லட்சம் நான் தரேன், இப்ப இது மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் அரசாங்கம் தருது, நான் வாங்கி தரேன், எத்தனை பேர் சாக தயாரா இருப்பாங்க? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்னு சொல்லாதோட, நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க தகுதியை பார்த்து குடிக்கணும். சம்பாதிக்கிறவன் குடிக்கலாம், சரி, நீ ஏன் குடிக்கிற? கூலி தொழிலாளர் வேலைக்கு போற, அந்த மாதிரி அடித்தளத்துல உள்ள வேலைக்கு போற, நீ எதுக்கு குடிக்கிற அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பக்கூடாது. சரிதான், சீமான் கேள்வி கேட்கிறாருன்னா அவரு குடிக்கிறதுக்குள்ள ஃபாரின் சரக்கு எவனோ ஸ்பான்சர் பண்றான், எவன்கிட்டயே பிச்சை எடுத்தாது குடிக்கிறாரு. இவனுக்கு இந்த 60 ரூபா சரக்கு குடிச்சு சாகுறவனுக்கு அவன் தகுதிக்கு 50 ரூபா 60 ரூபா தான் செலவு பண்ண முடியும். அவன் சொந்த காசுல உழைச்சு குடிச்சு செத்து இருக்கிறான். நீங்க சாகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயம் என்ன, விஷச்சாராயம் என்ன நடக்கும்னா, வயிறு எரிஞ்சிருக்கு, அடுத்த 10 நிமிஷத்துல கண்ணுக்கு தெரியாம போயிருக்கு, அடுத்த 10 நிமிஷம் காது கேட்காம போயிருக்கு, அணுவா சித்திரவதை பண்ணி அவன் செத்துருக்கிறான். இது மாதிரி செத்தாதான் உங்களுக்கு 10 லட்சம்னு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கா? செத்ததுக்கு ஒரு உயிர் போயிருக்கு. அந்த பணம் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவன் செத்தவனுக்கா போகுது, செத்தவங்களோட குடும்பத்துக்கு போகுது. ஒரு குடும்பத்தை நிற்கதியா தவிக்க விட்டு போயிருக்கிறான், அந்த குடும்பம் வந்து அவஸ்தைப்பட போகுது அப்படின்னு அரசாங்கம் கருணை அடிப்படையில கொடுக்குது. அரசாங்கம் ஓட்டு போட்டவனுக்கும் ஓட்டு போடாதவனுக்கும் சேர்ந்துதான் அரசாங்கம், எல்லாருக்குமான அரசாங்கம் தான். இந்த ஈவு இருக்கமே இல்லாம பேசுற மனநிலை இன்னொன்னு ஒண்ணு பேசியிருக்கான், அந்த பெண்களை சொல்லிதான் அவங்களும் கலாச்சாரம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப காட்டு மிரண்டான பேச்சு வந்து பேசியிருக்கான். இந்த மனநிலை எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப, இந்த மனநிலைங்கன்னா சங்கி மனநிலை. இது வந்து சங்கி மனநிலை. எப்படின்னா, நான் என்னோட பணம், இது மாதிரி குடிக்கிறவன்லாம் கெட்டவன், குடிக்காதவன்லாம் நல்லவங்கிற ஒரு போர்வை இருக்கு பாத்தீங்களா? அந்த போர்வையை மனசுல நினைச்சிட்டு தான் ரொம்ப பேர் பேசிட்டு இருக்கிறான். இதுக்கு நான் குடிக்க ஆதரவானவன் இல்லை, அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனா அவன் ஏதோ ஒரு குடிப்பழத்துக்கு ஒரு பழக்கத்துக்கு ஆளாக இருக்கிறான், அவன் அதுல இருந்து விடுபடணும், விடுபடலை, இறந்துருக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கள்ளக்குறிச்சி அதை பத்தி பேசுறப்ப இது நிறைய பேர் வந்து அரசாங்கத்துடைய தவறு அப்படின்னு இருக்காங்க. அந்த கலெக்டர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த 5 பேரு இறப்புக்கு வந்து வயிற்று வலி காரணம் கிடையாது, அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இறந்திருக்காங்கன்னு தெளிவுபடுத்தினாலும் மேற்கொண்டு இந்த 50 அரசாங்கத்தோட
அரசாங்கத்துல இருக்கிற கலெக்டர் சரியான அவருக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சரியா போயிருக்கணும். அவர் மட்டும் அவர் மருத்துவர் ஆலோசனை ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி தாங்க 5 பேர் செத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க என்ன காரணத்துக்காக செத்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவரே அங்க பொய் சொல்ல போறாரு. இன்னைக்கு அவரை தான் பதவி ஏற்கப்பட்டிருக்காங்கல்ல, வேற டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்கல்ல, அவர் தெரிஞ்ச ஏன் அதை பொய் சொல்லணும் அரசாங்கத்துக்கு? பொதுமக்களுக்கு ஏன் அவர் அந்த மாவட்டத்துக்கு அவர் தான் ஒரு ஆட்சியர். இது அரசாங்கத்தை காவந்து பண்ற மாதிரி தெரியலையா? எல்லா அரசாங்கமும் அப்படித்தாங்க இருக்கும். அரசு அதிகாரிகள் வந்து தன்னையும் காப்பாத்தியும் அரசாங்கத்தையும் காப்பாத்தியும் தான் நினைப்பாங்க. பொதுமக்கள் தான் மொத்தத்துல பொதுமக்கள் விழிப்பா இருக்கணும். நாம சாராயம் குடிக்கக்கூடாது. அது கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ வெளிநாட்டு சாராயமோ இல்ல விஷ சாராயமோ நாம குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை நமக்கு வரணும். பள்ளிக்கூடத்துல சாமி கயிறுன்னு சொல்றாங்க, கட்டிக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கயிறு, ஒவ்வொரு நிறத்துல ஒரு வண்ணத்துல கயிறு கட்டிக்கிட்டு வராங்க மாணவர்கள். பச்சை கலர், இளம் பச்சை, இளம் மஞ்சள், நீலம், சிகப்பு, கருப்புன்னு சொல்லிட்டு இந்த கயிறுலாம் கட்டிக்கிட்டு வராங்க. ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க, ஒரு பழனிக்கு ஒரு திருப்பதிக்கு போறாங்க, டாலர் கட்டுறாங்க, சாமி கயிறு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, அப்படிலாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது இன்னைக்கு வந்து ஒரு சாதியே நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு கயிறா கட்டிட்டு வராங்க. ஆமா, அந்த கயிறுக்கு ஆதரவா எச் ராஜா வந்து போராடுறாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, வெளியில தெரிகிற அந்த கயிறுக்கு இவ்வளவு எச் ராஜா போராடுறாருன்னா அவர் உள்ளுக்குள்ள போட்டிருக்க அந்த பூணூல் இருக்கு பாருங்க, அந்த கயிறு எல்லா மாணவர்களுக்கும் போட்டுடலாமே. இந்த பூணுல பாதுகாக்க தான் அந்த கயிறு பாதுகாக்க சொல்லணும்ல. ஆக்சுவலா எச் ராஜா வந்துட்டு, அதாவது தமிழ்நாட்டின் இந்தியாவில் பெரிய பாரம்பரியமான தாலியை அகற்றும்போது, நீட் தேர்வுக்கு தாலியை கலட்டு தாலிக்குள்ள பிட்டு வச்சுக்கான்னு பார்க்கும்போது அப்பம்போது இந்த நாயெல்லாம் குரல் கொடுக்கல, இப்போ வந்து குரல் கொடுக்குது. இதே நம்ம ரொம்ப சந்தேகத்தமா பார்க்கணும். ஏன்னா அந்த ஜாதியை பாதுகாத்தாதான் அந்த பார்ப்பனியை வந்து நல்ல செழித்து வாழ. அவருடைய கருத்து என்னன்னா, பண்பாட்டு முறையில வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்களுக்கு போய் நீங்க இடையூறு கொடுக்குறீங்களா, இங்க இந்துக்களுக்கு நான் மட்டும் ஏன் நீங்க வந்துடுறீங்க, ஏன் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த அந்த கொங்கு ஒரு படம் எடுத்தாங்களா, அவன் சொல்றது எச் ராஜா சொல்றது இப்போ எல்லா இடத்துலயும் நடக்கிற இந்த பார்ப்பன சிந்தனைகள் ஃபுல்லாவே ஒண்ணுதான். அது கூட இப்போ நம்ம தோழர் வந்து ரீப்ளை பண்ணியிருந்தாரு. ஒவ்வொருத்தன் வெட்டிட்டு ஒரு பையன் இன்னொரு பையனை வெட்டுறான், படிக்கிற பையனை சகமானவனை வெட்டுறான். என்ன காரணம்? நீ தாழ்ந்த சாதியோட நீ நல்லா படிச்சிட்டியா, ஒன்னாராங்க வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி வெட்டுறாங்க. வாசல்ல வெட்டுறாங்க, ரத்தமா கிடக்குது. தங்கச்சி அண்ணன் வெட்டாதீங்கன்னா அவ திட்டிடலாம, அசிங்கமா திட்டலாம, எங்க அண்ணனை வெற்றியா அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு இங்க ஜாதி ஓங்கிட்டே இருக்கு. அது தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? அடிப்படையை முதல்ல தகர்த்தாதான் அதை தவிர்க்க முடியும். ஆனா அந்த இதை ஊத்தி ஊத்தி வளர்க்கறது இந்த பார்ப்பனை சிந்தனைகள் தான். ஒரு நுட்பமான ஒரு அரசியல் பின்னணி இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனை பார்த்த உடனே இவன் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியாதபடிதான் சாதி இருக்கு. சாதி எங்க இருக்குன்னா மூளையில இருக்கு. அந்த மூலையில இருக்கிற சாதியை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மனுஷன் இவன் இந்த ஜாதி அப்படின்னு செருப்பு வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. வந்து நுட்பமானதுங்க. இன்னைக்கு வெளிப்படையா கண்டுபிடிக்கணும். சரிதான் தோழர், ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு வந்தா அவன் எஸ்சி ஆயிடுவானா? அப்படிதானே சொல்றாங்க. ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போட்டு வந்தா எஸ்சி தான், இவன் வேற ஜாதி பண்ண மயக்கம் வந்திருக்கான், கவர்ந்து இழுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சிருவோமா? நம்ம வசதி உள்ள பேசணும் இல்லையா? இன்னைக்கு அந்த நிலைமையிலதான் வந்து சாதிக்கிற பார்த்த உடனே போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பொத்தி வளர்ப்போம், நீ வந்து கொத்திட்டு போயிடுவியா? யாரா அதிகப்படுத்துற? ஓ வீட்டு பொண்ணதான் அதிகப்படுத்துற. அப்படிதான் பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். அந்த மாணவர்கள் மத்தியில பிளவை இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே வந்து இந்திய கட்டமைப்புல சாதி இருக்கு, நாமெல்லாம் இந்த சாதி, நம்ம மொத்தத்துல பார்ப்பனர்களுக்கு அடிமை அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு தான் எச் ராஜா நீங்க பண்பாட்டு தலைமை, பண்பாட்டுல நாங்க தலையிடக்கூடாது, நான் எங்க பண்பாடு வேற அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னா இங்கதான் இருக்கு. இவங்க என்னன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஏறி அடிப்பானுங்க, பாப்பானுங்க. ஆளுங்கட்சியா இல்லை அப்படின்னா
நாங்க பண்பாட்டுல கொண்டு வரோம், எங்க பக்தியை கொண்டு வரோம் அப்படின்னு அதன் மூலியமா சாதியை நிலைநிறுத்துறதுக்கு உண்டான வேலையை இந்து மதத்துல டாப்ல நாங்க தான் இருக்கோம், நாங்க தான் அதை செய்ய போறோம் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கானுங்க. அதோட ஒரு பிரிவு தான் இந்த சாதி கயிறு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சாமி கயிறு. மக்கள் ரொம்ப புரிஞ்சு பகுத்தறிவோட அதை வந்து எதிர்கொள்ளணும். தன் பசங்களே அதே மாதிரி கயிறு கட்டினா வேணாம்டா கெட்டாதா அப்படின்னு சொல்லி அவங்க திருத்த பார்க்கணும். உங்க பசங்க அடுத்து நல்ல ஒரு அரசு அதிகாரியா ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் பையன் மேலேயே பொண்ணு மேலேயே நல்ல அக்கறை, பொண்ணுங்களும் கட்டுறாங்க, எல்லாமே ஒரு டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அக்கறையுள்ள பெற்றோர்கள் வந்து அதை தவிர்க்கணும். கயிறு கட்டக்கூடாது இது அரசாங்கம் கொண்டு சட்டத்தையும் மேற்படி நம்ம நடந்துக்கணும். கண்டிப்பா ஜாதி பெருமைன்னா ஜாதிக்காண்டி எவன் என்ன பண்ணணும், வட்டி இல்லாம எவனா கடன் கொடுக்க சொல்லுங்க, ஏன் ஜாதிக்காரன் சொல்லி கடன் கொடுக்க சொல்லுங்க, அது செய்யறான். எதெல்லாம் அடிப்படையா அவன் வந்து செய்ய மாட்டான். அவன் வீட்டு போட்ட வேறனா கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அப்பமே விட்டு அவன் ஜாதி காப்பாற்று, இதெல்லாம் ரொம்ப போலியான ஒரு விஷயம். இதுல எத்தனை தடவை அடிப்பட்டவங்க எத்தனை நேரம் வெட்டினாலும் உங்களுக்கு எப்படின்னா புரிய போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு 100 பெரியவர் தான் திருத்தம் செய்யறாங்க. ஜஸ்டிஸ் சந்துரு வந்துட்டு ஸ்டாலினுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஒரு அறிக்கை, அதாவது அவர் ஆய்வறிக்கை கொடுத்திருக்காரு. என்னன்னா இதே மாதிரி ஜாதியை பார்த்து ஆசிரியர்கள் நியமனம் பண்றாங்க அப்படின்னு நடந்து ஒரு வாரம் ஆயிருக்கு. ஆமா, அது நடந்து 1 வாரம் ஆன அப்புறம் தான் இதை பத்திட்டு எழுதி ஹெச் ராஜாவுக்கும் இந்த உமான ஒரு மாமி இருக்குது, அது கவுன்சிலர் மீட்டிங்லயுமே கட்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களே வீராப்ப போன மாதிரி தானே இருந்துச்சு இல்லையா? இல்ல என்ன ஒரு அர்த்தமா பேசிட்டு இருக்காங்க, அது ஒரு பைத்தியகாட்சி மாதிரி தான் பேசுவாங்க. அர்த்தமா பேசினா அர்த்தமா பேச தெரியல, அதனால என்சி காவும் கத்தி பாக்கல கூட இருந்தவங்க சிரிச்சுட்டு இருந்ததை மட்டும் தான் பார்த்தேன், ஃபோக்கஸ் பண்ணல. அர்த்தமா இருந்தா எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இந்த ஆய்வறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஜாதிய சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா ஆசிரியர்களே இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அது எளிதா போயிருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடை பத்தி ஆசிரியர் இன்னும் விளக்கம் கொடுக்காமலே தான் இருக்காங்க. ஒரு மாணவருக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்துருச்சுன்னா ஸ்காலர்ஷிப் வந்ததுலாம் எடுத்து போங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட ஆசிரியரோட கடமை. இன்னி வரைக்கும் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்காங்க. ஸோ அது சிறப்பா அது தனியாவே எக்ஸ்பிளைன் பண்ணணும், மாணவர்களுக்கு புரியணும். அடிப்படையாவே தெரிஞ்சாதான் நல்ல சமூகம் வளரும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜாதி சமூகமா தான் வளரும். ஒரு வெறுப்புணர்வு வந்துடும், எனக்கு கிடைக்காது எப்படி இவரு கிடைக்கும். இவன் தாத்தா அப்பா காலத்துல இருந்தே சொத்து சோகமா வச்சு வாழ்ந்திருப்பான், அவன் இப்பதான் படிக்கவே வந்திருப்பாங்க. ஆமா, அந்த அறிக்கையில வந்து எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த உமா ஆனந்தா உமா சம்பத்தா உமா அவங்க கோபமானதுக்கு காரணம் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அதுல குறிப்பிட்டிருந்தாரு. என்னன்னா ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்கணும்னா பெரும்பான்மையான அந்த ஒரு சுற்றுவட்டாரத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஜாதியை சேர்ந்த ஆசிரியர் வந்து அதுல வந்து நியமனப்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் ஆயிடும். அது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய கண்ணோட்டத்துல அந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு மாற்றா நீங்க வந்து பிற ஆசிரியர்களை வந்து உங்களுடைய சாய்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. இது ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய சங்கிகள் அவங்க என்ன மாதிரியான ஒரு இதுல அணுகுறாங்கன்னா, ஜாதி வேணாங்கிறது நீங்க தான் சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய இது மட்டும் எப்படி இந்த அறிக்கையில மட்டும் ஜாதி ரீதியா வந்து ஒரு ஆசிரியர் தேர்ந்தெடுத்து அவரை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுலதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் அந்த உமா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஆவேசமா வந்து கிளம்பி ஓடினாங்க. மேக்சிமம் அரசு பள்ளிகள்ல அவங்கதான் இருக்காங்கன்னு சொல்ல வராங்க அவங்களே. ஆமா ஆமா, சிறுபான்மை குழுன்னு சொல்லி இருக்கிற குழு வந்து பெரும்பான்மையா இல்ல. பொதுவா என்ன நடக்கும்னா, இது மாதிரியான அந்த அப்பாயின்மெண்ட் போடுறதோ இல்ல இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்குறதோ அந்த பள்ளியில வேலை செய்யறதோ எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் என் சொந்த ஊர்ல போய் வேலை செய்யணும். என் சொந்த ஊர் பெரும்பான்மையான சாதியா இருக்கிற இடமா தான் இருப்பேன். எனக்கு என் ஊர்ல பெரும்பான்மையான சாதியா இல்ல, எனக்கு என் ஊர்ல என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஒத்து வரல அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான ஊர் எங்கேயோ அந்த ஊருக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவேன். இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப எனக்கு கிராமங்கள் பிடிக்கல, இதுல எனக்கு எல்லா துறையிலுமே இது இருக்கு. ஏன்னா ஆமா, எனக்கு சுத்தமா கிராமங்கள் பிடிக்கல. கிராமங்கள் தான் பிடிக்கல, கிராமத்துல உள்ள மக்கள் பிடிக்கல. இல்ல, கிராமத்தோட கட்டமைப்பு பிடிக்கல. மேல ஜாதி, இது மேல தெருவு, இது கீழே தெருவு, இது அந்த ஜாதி இந்த ஜாதி தெருவுன்னு இருக்கிற அந்த அமைப்பு பிடிக்கல. அதனால எனக்கு கிராமங்கள் பிடிக்கல. அதனால நான் சென்னையில இருக்கிறேன். இது மாதிரி
ஆனா என்னதான் படிச்சிருந்தாலும் ஆசிரியரோ இல்ல அரசு ஊழியர்களோ ரொம்ப பேரு சாதிய பின்புலத்திலேருந்து அந்த மனநிலையிலேருந்து தான் வந்தவங்க. அவங்க எங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து தான் இப்ப சென்னையிலே வந்து ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா சென்னையில தனக்கு சாதி எந்த சாதி ஊர் பெருசா இருக்கோ அங்க போய் தங்கணும் தான் பாக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இது சென்னையிலே நடக்குது. அதனால அவரு எந்த ஒரு கண்ணோட்டத்துல சொல்லியிருக்காரோ அப்படிங்கறத அதை புரிஞ்சுக்கணும் முக்கியமா. ஆய்வு பண்ணிருக்காரு. ஆய்வு பண்ணிருக்காரு. இது நடக்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியுது தானே. அது தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பாப்பம் புறப்பட்டு சென்னையில வந்து வசிக்க வர்றாருன்னா அவரு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுவா இருக்கும்? மயிலாப்பூர். என்ன நடக்கும்? மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, மாம்பழம், நங்கநல்லூர். தேர்வு இதுதானே. அவன் எங்கேயாவது போயிட்டு என்னைக்காவது வந்து ராயப்பேட்டாவில போய் தங்குவானு? எங்கேயாவது நார்த் மெட்ராஸ்ல எங்கேயாவது தங்க முடியுமா? நார்த் மெட்ராஸ் சொன்ன மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் தான். அதே மாதிரிதான் இந்த மாதிரியான அமைப்பு தான் இப்படிதான் இருக்கு. அதை நாம தான் அரசாங்க ஆசிரியர்களுக்கு அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படிதான் காவல்துறை எல்லா இடத்துலயுமே நடக்குது. காவல்துறையில பெரும்பான்மையான காவல்துறை ஒரு பெரும்பான்மையான ஊர். இந்த ஊர் இந்த ஜாதி தான் பெரும்பான்மையா இருக்குன்னா அந்த ஜாதியில இருக்கிறவங்க தான் அங்க போய் வேலை செய்வாங்க. எவ்வளவு பெரிய ரகசியமா நடந்திருக்குன்னு பாருங்க. இப்பதான் வெளிப்படுது. பேசுறோம் இப்பதான் அதை பத்தி பேசுறோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களால இப்ப வந்து பேசப்படுது. அவர் செய்த ஆய்வு அறிக்கைலாம் பேசப்படுது. அப்ப எத்தனை வருஷம் காலமா இதே மாதிரி நடந்துருக்கு. சாதிங்கிறது 2000 வருஷமா இருக்கு. இன்னைக்குதான் நம்ம வந்து இதை பத்தி பேசுறோம். அப்பாயின்மெண்டே அப்படிதான் நடந்திருக்குன்னு. அனைவருக்கும் நன்றி.